வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம வெறும் வயிற்றுலையுமே பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஏன் நம்ம பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதாம் பருப்புடைய தோலில் ஒரு விதமான ஊட்டச்சத்து தடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்சைம் தடுப்பானாக செயல்படுது. அதனால் போதுமான அளவுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களை பாதாம்லேருந்து நம்மளால் பெறவிட முடியாது. அதனால தான் நம்ம அந்த தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பாதாம் பருப்பை நம்ம ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது மருத்துவ நன்மைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து குணப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்குமே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா இரும்புச்சத்து குறைபாடால் தான் நம்மளுடைய உடல் ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது என்ன ஆகும்னா போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்போ நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் வலி, உடல் சோர்வு, கவனமின்மை, இது மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படும். இந்த அறிகுறிகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ தான் நீங்கள் பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இரும்புச்சத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இரும்புச்சத்து கிடைச்சதால ரத்த சிகப்பணுக்கள் அதோடைய பழைய நிலைமைக்கு அதிகரிக்கப்படும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டதுக்கப்புறம் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் உயர்ந்துடும். ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால அந்த ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. சருமம் பொலிவு பெறுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை அடிக்கடி எடுத்துக்கலாங்க. நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது நம்முடைய மேல்புறத்தோல், அந்த சருமம் அழகாக நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த சருமத்தில் தொற்றுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மாதிரி தொற்றுகள் ஏற்படாமல் சருமத்தை அழகாக பராமரிச்சுக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளில் நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. இயற்கையாகவே நம்மளுடைய தோலை பளபளப்பாக்கக்கூடிய தன்மை பாதாம் பருப்புக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ சாப்பிட்டு வரும்போது உள்ளிருந்து உங்களுடைய சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கப்பட்டு அந்த ரசாயனங்கள்லாம் கிடைக்கும் போது மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு சருமம் கிடைக்கும். ஸோ அந்த சரும பொலிவை பெறணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்புங்க. இப்போ நீங்கள் உடலில் வலு இல்லை அப்படின்னா ரொம்ப சோர்ந்து காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையுமே உங்களால் செய்ய முடியாது, திடகாத்திரமாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பாதாம் பருப்பு அதிக அளவு உங்களுடைய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் மற்றும் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது அதிக அளவு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்றாலே உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றல் கிடைக்கும். இதனால் உங்களுடைய உடல், நரம்புகள், தசைகள் எல்லாமே வலுப்படுத்தும் போது உங்களுடைய உடலுக்கு வலு கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்க ஆரம்பிப்பீங்க. செயல்பட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரிந்து உடலை வலுப்படுத்தும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் தொடர்ந்து உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும். அந்த மாதிரி உணவுகளிலிருந்து கொஞ்சம் விலகி பாதாம் பருப்புகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. இதயத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. எனவே நீங்கள் பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்பு கிடைக்கும். ரத்த நாளங்களில் இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாதாம் நீக்கிவிடும். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் ஏற்படாமல் பாதாம் பருப்பு பார்த்து கொள்வதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு சீராக இருக்கும். இதய துடிப்பு சீராக இருந்தாலே மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. அப்போது இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம்னா நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் நமக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு மோசமானது தான். இப்போ பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. இதை நம்ம அதிகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா குடல் சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளுமே நமக்கு நீங்கிடும். எனவே செரிமானம் தொடர்பான கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாலே
போதுமானது. அளவுகள் தெரியாதவங்க வந்து 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். ஸோ மறுநாள் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்புகள். இப்போ நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம் பலரினுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து நம்மளுடைய ஆசையை வந்து மாற்றிடும். இனி நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 பாதாம் பருப்புகளே போதும். ஸோ பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய மக்னஸ் வந்து அந்த சுருக்கங்களை வந்து மறைய வைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் வந்து உங்களுடைய சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதாம் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இல்லைனா நீங்கள் பாதாம் பருப்பை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும்பொழுது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம் என எதுவுமே இருக்காது. குறிப்பாக அந்த முக சுருக்கங்கள் போயிடும். உங்களோட ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ மின்னக்கூடிய ஒரு பளபளப்பான முக சுருக்கம் இல்லாத எங்கான ஒரு சருமத்தை பாதாம் பருப்பு உங்களுக்கு கொடுக்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்புங்க. இப்போ வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டு பழகும்போது முறையாக அந்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய நம்முடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யுது. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கு. நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வயதானவர்களும் இளைஞர்களுமே இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது, இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு மூளை தொடர்பான, நரம்பல் தொடர்பான பிரச்சனை, ஞாபக மறதிலாம் எதுவும் இருக்காது. வயசானவர்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது மறதி ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அந்த மூளையை வந்து செயல்திறனை சிறப்பாக வைக்கிறதுக்கு, எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம செயல்படுவதற்கெல்லாம் பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா போதிய ஊட்டச்சத்து வந்து தலைமுடிக்கு வந்து கிடைக்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், பித்தநரை ஏற்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காது. பேன் பொடுகு தொல்லையும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பாதாம் பருப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு பாதாம் பருப்பு நன்மைகளை கொடுக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் காரணம். என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நன்மைகளை கொடுக்குதுன்றதுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் காரணம். அப்போ ஊட்டச்சத்துக்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு 30 கிராம் பாதாமில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராமு, புரதச்சத்து 6 கிராமு, கார்ப்ஸ் 2.5 கிராமு, கொழுப்புச்சத்து 14 கிராமு, 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், இது போல் பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கறதுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதாம் பருப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம பாதாம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்கள்லாம் பாதாம் பருப்புலேருந்து கிடைக்கும். மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், முடி தொடர்பான பிரச்சனைகள், சொரியாசிஸ் பிரச்சனை, பல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, பித்தப்பை கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பாதாம் பருப்பு நமக்கு துணை புரியும். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.